டேய் சும்மாடா மச்சி நீ போட. இதுதாண்டா சொன்ன குடிக்க வேணான்னு தேவையில்லாம. ஏய் போட. டேய் திரும்பணும்டா. எங்க உன் வீடுடா முட்டா பையில. ஒன்னா கேட்குறியாடா லூசுத்தனமா மூக்கு முட்டை அடிக்க வேண்டியது. வீட்டுக்கெல்லாம் ஏன்டா கூட்டு போறேன்? எங்க அப்பா வேற நோய் நோய் இருப்பான்டா. டீசெண்டா நடந்துக்க. வீடு வந்துருச்சு மச்சி. வந்துருச்சா? இரவு 10:30. வீட்டுக்கு வந்துட்டோம்டா. டேய் வீட்டுக்கு வந்துட்டோம்டா. பேசாமறா. உனக்கு ஊத்துற முதல்ல பால். டேய் வீடுதான்டா நிக்கிறாரு அவரு. பேசாமறா. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. ஓடுறா. வணக்கம் அங்கிள். இங்க அப்பா வந்துருவா. டேய் போடா போடா. பாய் பாய் மாட்டடா மவனே. பாய். நான் இல்லை, அவன்தான். சீ வாய முடுறா. ஏன்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? இப்படி ஜனம் குடிச்சிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு என்னடா குறை வச்சு தொலைச்சேன்? என்ன குறை வெற்றியாவா? இல்லைப்பா, இப்போதான் காலேஜ் விட்டு நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லோரும் 5:30 மணிக்கு வருவாங்க. நான் மட்டும் நீ சேர்த்து விட்ட காலேஜில் அதான் 10:30 மணிக்கு வந்திருக்கேன். இல்லடா அது வந்து யோ, காலேஜ் ஃபீஸு கட்ட வக்கில்ல இதில் குறை வச்சியாவா? என் சூழ்நிலை புரியாம பேசிட்டு இருக்கடா நீ. சூழ்நிலை வாயா. ஆனா ஒண்ணு, நீ பண்ணதுலயே ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பைக் தாயா. அதுல வேணா நீ கிரேட்டியா. ஆனா மற்றபடி நீ டேய், என்னோட சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கடா நீ. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கடா நீ என்ன. இங்க பாருடா, பைக்கை பத்தி பேசுனியே, அது எப்படி? வேண்டாண்டா, அது என்னோட போட்டு போடா. என்னமோ பண்ணிட்டு போடா போ. தலைவனிக்கா என்ன இளவடா இது? உன்னையில திருத்த இரவு 11:43. உன்னையில பெத்தம் பாடுறா. என்ன அடிக்கணும்டா முதல்ல. போடா டே, போட போடா. எக்கேடே இட்டு போடா. இவனை பெத்ததுக்கு 4 எருமை மாடு வாங்கி மேய்ச்சிருந்தா கூட ஏதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும். சல்லி காசு கூட பிரயோஜனம் இல்லாதவன். எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் மனுஷன் இல்லடா. உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதடா. அதிகாலை 3 மணி. யோ போய, அங்கே போய் நின்று புலம்பியா? டெய்லி அங்கே தான் நின்று புலம்புவே போ. ஆமாண்டா, அங்கதான்டா நின்று புலம்புவேன். அப்படியே என்னோட கஷ்டம் தீந்துராதான்னு அங்கதான்டா நின்று புலம்புவேன். சே, அப்படின்னு என்னடா பண்றது? என்னோட கஷ்டமும் தீந்த பாடு இல்லை. அந்த கடவுளும் எனக்கு எதுவும் செய்ய போறதாவும் இல்லை. இனிமேல் அந்த கடவுளை நான் கும்பிட போறதாவும் இல்லடா. சந்தோஷம். நீங்க யாருமா நீ? யோ யோ தனபாலே, எனக்கு தெரியாம சித்தி ஷர்ட் பண்ணிருக்கேன். பைத்தியக்காரா. அம்மா நீ யாருமா? உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. இதுக்கு நடுவுல என்ன ஏண்டா இழுக்கிறீங்க? நான் என்னடா பண்ண? தனபாலே சித்தி நல்லா இருக்கியா? போடா முட்டா பையல, சும்மா யாருமா சொல்லுமா நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தெரிஞ்சுப்பீங்க.
பால். ஆமாம் நான் தான் தனபால். இந்நேரத்தில் எவனா என் பேர் சொல்கிறது? அண்ணா பால்ண்ணே விடிஞ்சிருச்சுண்ணே. என்னது விடிஞ்சிருச்சா? சிரிப்பு சவுண்ட் இங்கே கேட்ட மாதிரி இருக்க. அடலூசு போயில. யோ 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 தனபாலே, என்னையா பண்ற? பார்த்தா தெரியல. யோ ஓரமா நினைச்சிட்டு ஏதோ கோமர்த்தனமா பண்ணிட்டு இருக்காதியா. பக்கத்துல யாராவது பாத்திர போறாங்க. ஓ ஆமாம், உள்ள போயா. சேனத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இவன் உடம்புல இருக்கிறதே மறந்துட்டோம். ஏய் என்ன கேள்றா, நான் பேசுறடா. நேற்று நைட் தான் நாங்கள் அப்பா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். நீ பேசுகிறேன் இந்த முறை. எப்படி நீ பேச மாட்ட, நானே பேசிக்கிறேன்டா. டே சாய், எடா உங்கள் அப்பா வரான். டேய் மாப்ள வாங்கடா. அங்கிள் நாங்கள் சாய் பார்க்க வந்தோம், உங்களே இல்லை. சாய் 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 என்னடா முடிக்கிறான்? சமாளிக்கிறது. சாய் 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 சாய். மச்சி பார்க் போலான்னு யோசிச்சிருந்தோம், நீ வரியாடா? ஏய் உன்னத்தாண்டா. அவன் நான் நினைச்சிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்கயா. ஏதாவது சொல்லி சமாளியா. ஒன்றும் புரியல. ஐயோ பேர் வேறு ஞாபகத்துக்கு வரலையே. டே திரு, டே விஜய், எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? அதேதான். இல்லை நாங்கள் சாப்பிட்டோம், நீ வரியா? போலாமா? போலாமே. ம் சரி முன்னாடி போகிறோம், நீ வந்துடு. ம் என்னடா ஆக்கோட பிஹேவ் பண்ணாங்க ரெண்டு பேரும். ஐயே யோ நீ எங்கயா போற? உன் சித்தி வீட்டுக்கு. யோ யோ போடா, ஜாலியாக இருக்கணும்டா, யூத்துடா. போடா சு. ஐயோ இவது கூப்பிடான்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம். ஹலோ சாய், எங்கடா இருக்க? அம்மா நான் சாயோட அப்பா பேசுறேம்மா. அவ இப்போதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போனா. ஓ அப்படியா அங்கிள், சரி. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அம்மா 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 அட கருமம் பிடிச்ச காவியா. பெத்ததான் என் பேச்சை கேட்கலனா இப்போ பேச பேச கட் பண்றாளே. என்ன பண்றேன்னு தெரியலையே. போலாம். என்ன இன்னும் வரல? என்ன தளபதி? வருவானா மாட்டானா? நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தனபாலு. வந்துட்டான் பேர் டூமாங்கோலி. ஏண்டா ரோஜா பூ மாலை, அது என்ன சாப்பிட்டீங்களாவா? ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டதே இல்லையா? அது என்ன உன்னை கூப்பிட்டா உங்கள் அப்பா வரான், அவனுக்கு என்ன சின்ன பையன் நினைப்பா? எங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறான். எப்படி எப்படி? ஏய் திரு, ஏய் விஜய். என்ன தளபதி நான் சொல்றது? டே தளபதி இப்பவா பேசுறா, படமே முடிய போகுதுடா. இவன் பேச மாட்டான் மச்சி. இவன்
வச்சு வாழ்கிறேன். நான் யாருன்னு கண்டுபிடி. நீ சிவகாமி தான். சிவகாமியா? சிறுமுக சித்ரா. சிறுமுக சித்ராவா? சித்ராமியா? தனலட்சுமி. தனலட்சுமியா? என்னடா என்ன தவிர எல்லா பேரையும் சொல்ற? ஓ யாருமா நீ? தள்ளி பாப்பா. ஒரு சிறுமா. யோ தனபாலு, அவதான் யோ மருமக. சொதப்பீராதையா, ஏதாவது சொல்லி சமாளியா. ஓ அப்படியா? இத முதல்ல சொல்ல மாட்டியாடா? சரி, யாரு பேர் என்ன? என்னது ஆளா? இல்லடா, அது மருமக பேர் என்னன்னு கேட்க வந்தேன். யோ தனபாலு, அவ பேர் காவியாயா. சரி, இப்போ என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரேன். ஏய் காவியா, நீயா? நானே அது சைட்ல இருந்து பார்த்தனா, பக்கத்து ஆண்டி நினைச்சிட்டேன். சரி. நானாடா ஆண்டி? நீ தான்டா அங்கிள். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. அது வந்து என்னத்தை நான் சொல்ல. சாய், அது வந்து என்ன பெருசு, ரேஸ் போட்டுக்கலாமா? தம்பி கொஞ்சம் போங்க தம்பி. என்ன பயமா? ஏய் சுத்த மூடிட்டு போடா. அப்படி மரியாதை சொல்லு, போறேன். ஒரு நிமிஷம் இரு. யோ தனபாலு. யோ தனபாலு, அவ என்னோடாலியா. ஒழுங்கு மரியாதை எஸ்கேப் ஆகி வீடு வந்து சேரு, இல்ல நான் அங்க வந்துடுவேன். சரி சரி, அழுவாத. சரி சரி, வரேன். ஓகே காவியா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு போயிரு. சார் என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. அது எப்படி தெரியும்? பணம் வாங்குமோ தெரியும், அதுக்கப்புறம் நாங்கள் கண்ணு தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? யோ முதல்ல கீழே இறங்கியா நீ? பைக்ல ஜாலியா சுத்த தெரியுதுல, 3 மாசமா லோன் பணத்தை கட்ட தெரியாதா உனக்கு? பணத்தை வாங்கிட்டு நீ என்னமோ சந்தோஷமா தான் இருக்க, பணத்தை கொடுத்து நான் தானே நாய் மாதிரி அலைய வேண்டியதா இருக்கு. சார் எந்த பணம்? யார கேக்குறீங்க? யார் லோன் வாங்கினா? எந்த பணமா? யோ உன் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நீ தானே 3 லட்ச ரூபா லோன் வாங்கின. ஏதோ தெரியாத மாதிரியா கேக்குற? சோத்த தானே திங்கிற. இங்க பாரு, உனக்கு 10 நாள் தான் டைம், அதுக்குள்ள ஒழுங்கா கட்டுற வழியை பாக்குற, இல்ல நடக்கிறதே வேற. அப்பா நம்ம கிட்ட காலேஜ் ஃபீஸ் கையில இருந்து கட்டினதா தானே சொன்னாரு. பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரா? ஏப்பா தனபாலு, 100 ஐஸ்பா. வா. என்ன தனபாலு, ஜாலியாக இருக்குது? பையன் பைக் எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கிற? அப்பா ஃப்ரெண்டு போல. ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்குத, இன்னைக்கு 1ஆம் தேதியில வட்டி பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வட்டியா? என்ன வட்டி? என்ன தனபாலு, சுயநலவோட தான் இருக்கிறியா? கை நீட்டி பணம் வாங்கின 30,000 ஞாபகம் இருக்கா? 30,000மா? எதுக்கு வாங்கினேன்? உன்ற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு பணம் வாங்கிட்டு போனில்ல, இந்த கையில் தான் எடுத்து கொடுத்தேன். மறந்துட்டியாக? இதெல்லாம் சரிப்பட்டு வர தனபாலு, நீ பணத்தை கொடுத்து போட்டு வேலை பார். சரிங்க, ஒரு 2 நாள்ல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 2 நாளுக்கு 3 நாள் வேணாலும் எடுத்துக்கோ. பூரா பணத்தையும் கொடுத்து போட்டு வேலையை பாரு, சரியா? எனக்கு திரும்ப வர வைக்காத. சரிங்க, கொடுத்துட்றேன். எந்த பணமா? யோ உன் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நீ தானே 3 லட்ச ரூபா லோன் வாங்கின. ஏதோ தெரியாத மாதிரியா கேக்குற? 2 நாளுக்கு 3 நாள் வேணாலும் எடுத்துக்கோ. பூரா பணத்தையும் கொடுத்து போட்டு வேலையை பாரு, எனக்கு திரும்ப வர வைக்காத. காலேஜ் ஃபீஸ் கட்ட வக்கில்ல இதுல. சார் சொல்லுங்க சார், நாங்கள் பைக் ஃபைனான்ஸ்லேருந்து வரோங்க. உங்கள் பைக்குக்கு 2 மாதமாக இஎம்ஐ பே பண்ணல, அதான் உங்கள் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இல்லையே, ரெடி கேஷ் கொடுத்தான்னு எடுத்தோம்.
இல்லைங்க, நீங்கள் ஃபினான்ஸில் வந்து பேமெண்ட் வாங்கி ஷோரூமில் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து எங்களோடதுல பெண்டிங் காட்டுறதுனால எங்களை சீஸ் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நீங்கள் கீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்து கிளம்பிடுவோம். அப்பா வந்து நம்மக்கிட்ட ரெடி கேஷ் கொடுத்து எடுத்திருந்தேன்னு சொன்னார். இதுவும் லோன் தான் போல. சரிங்க, எடுத்துகிட்டு போங்க. ஏய் வா. யார் நீங்க? என்ன பண்றீங்க? சார் வண்டி இஎம்ஐ பே பண்ணவே இல்லை. வண்டியை மேனேஜர் சீஸ் பண்ண சொல்லி. முதல்ல உங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுங்க. சார் அவர் தான் சார் வர சொன்னார். முதல்ல ஃபோன் போடுங்க. சார் ஸ்பாட்டில் தான் சார் இருக்கும். ஆமாம் சார். சார் ஓகே சார். ஓகேங்க சார். சரிங்க சார். சாரி சார், இப்போ தான் மேனேஜர் சொன்னாரா? ம். சாரி சார். சாரிங்க. ஏய் வாப்பா. சாரிப்பா, இப்போதாப்பா கட்டிட்டு வந்தேன். டேய், இருக்கலாம் ஏன்டா அழுவுற? நான் தான் இருக்கேன்ல. என்ன மன்னிச்சிருப்பா. நான் ஒன்று புரிஞ்சுக்கவே இல்லைப்பா. எனக்காக எவ்வளவோ இடத்துல கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. அதை புரிஞ்சுக்காம நான் தேடா குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. டேய், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எல்லாம் உனக்காக தானே. உனக்கு பண்ண மாதிரி யாருக்கு பண்ண போறேன்? சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு?